வணக்கம். ஆஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேக் ஸ்போர்ட்ஸ் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டோர்னமெண்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான சீம்லெஸ்ஸான ஒரு ஆப்புங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னா, நீங்க உங்க டோர்னமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த கிரியேட் பண்ணதை வந்து போஸ்டர்ஸும் இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுது. அதோட பார்த்தீங்கன்னா, நீங்க லைவ் ஸ்கோரிங், லைவ் ஸ்ட்ரீமிங் அதெல்லாம் ஒரு ஃபீச்சரை இப்போ பார்ப்போம். பட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப் தட் ஹவ் எவர் சீன். அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், பெஸ்ட் ஆப் ஃபார் டோர்னமெண்ட். அதனால நம்ம இது எப்படி பண்றதுங்கிறது இப்போ பார்ப்போம். நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த சி அப்படின்னு வரணும். எம்ஒய்சி அப்படின்னா இது கோச்சிங் ப்ரொஃபைல். நீங்க கோச்சா இருந்தால் மட்டும்தான் இதுல டோர்னமெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். நீங்க பிளேயரா இருந்தாலும் நீங்க வந்து கனெக்ட் அகாடமி அப்படிங்கிறது, இந்த இடத்துல கனெக்ட் அகாடமி இப்போ நான் ஏற்கனவே என்னோட அகாடமிஸை போட்டு வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஒரு அகாடமி இருக்காது, சும்மா நீங்க டீம் பேர் ஒரு அகாடமியை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோச் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடும். இங்க வந்து பிளேயர் ப்ரொஃபைல் இருக்கு இந்த இடத்துல, இங்க கோச்சிங் ப்ரொஃபைலும் இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கோச் ப்ரொஃபைல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு டோர்னமெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளே அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா, ரேக் பிளேங்கிற ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஹியர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா டோர்னமெண்ட்டோட லோகோ. இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஒரு பிலிப்பீன்ஸ்ல வந்து ஒரு டோர்னமெண்ட் இப்போ நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கிரியேட் பண்றதுக்கு. அதை இப்போ நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். டோர்னமெண்டோட லோகோ கேலரியில பார்த்தீங்கன்னா அவங்க 2 லோகோ சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து டோர்னமெண்ட் லோகோ வந்து அழகா உங்களுக்கு பொசிஷன் பண்ணி அதில் அதுவே ஆட்டோ ஷ்ரிங்கிங் பண்ணிக்கும். நீங்கள் அங்கே எதுவும் ஒர்க் பண்ண தேவை இருக்காது. டோர்னமெண்ட் பேனர் நீங்க கிரியேட் பண்றப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா, உங்க ரெக்டாங்கிளா இருக்க மாதிரி ஒரு பேனர் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து நீங்க சாட் ஜிபிடில இப்போ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ரேக்லனா, என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த கீழே வந்து இங்க வந்து நாங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறோம். ஏ யூஸ் பண்ணி நீங்க இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜஸ் என்னன்னா உங்க டோர்னமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஏ இமேஜ் உங்களுக்கு லோகோவையும் பேனரையும் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அது இன்னும் வரல, பட் இன் ஃபியூச்சர் அது வரப்ப நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 டைப் ஆஃப் ஈவெண்ட். இந்த இண்டிவிஜுவல் ஈவெண்ட் அப்படின்னா நீங்க வந்து இண்டிவிஜுவல் ஈவெண்ட் நாங்கள் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு டீமும் தனித்தனியா இருக்க போறாங்களா இல்லை வந்து டீம்ஸா இருக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் கான்செப்டுவலா. ஸோ நீங்க ஒரு டீம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு டீமாக தான் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க டீம் ஈவெண்ட் கிரியேட் பண்ணும். இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டை வந்து டிஃபால்ட்டாக நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டோர்னமெண்ட் டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோர்னமெண்ட் டேட்ஸ் வந்து 2025ஓட செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செப்டம்பர் 18 சும்மா நம்ம டம்மியை நான் கிரியேட் பண்ற இப்போதைக்கு 18. எண்ட் டேட் வந்து அவங்க 3 days வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 21 முடியுது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து எப்போ க்ளோஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னா 28 ஆகஸ்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டே ஃபார் என்ட்ரி. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சும்மா இங்கே இந்தியாவில் நாட்டில் பண்ணுறதுனால நான் இந்தியான்னு சும்மா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டும் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது டெமோ பர்பஸ்க்காக மட்டும்தான். சிட்டியும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சென்னைன்னு இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். திருச்சி, நீங்க எந்த ரியல் சிட்டில இருக்கீங்களோ இது பை கண்டினியூங் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஓகே. டோர்னமெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இது வந்து சூப்பர் 750. ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் ஆப்புங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சீம்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இது முடிச்ச உடனே அழகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்னமெண்ட் பேனர் கிரியேட் ஆகிடும். ஈவெண்ட் கேட்டகரியில போயிட்டு ஈவெண்ட் கேட்டகரின்னு மேலே இருக்குல்ல, இந்த இடத்துல ஈவெண்ட் கேட்டகரி நம்ம கிளிக் பண்ண உடனே ஸோ ஈவெண்ட் கேட்டகரியில் போய் ஆட் ஈவெண்ட். எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு அண்டர் 18 மென்ஸ் சிங்கிள், இது வந்து நான் ஒரு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் கேட்டகரி. ஸோ நான் மென் சிங்கிள்ஸை கிளிக் பண்ணிட்டு எத்தனை கேம் வைக்க போறேன், பெஸ்ட் ஆஃப் 3யா இல்லை வந்து டைரக்டா இப்போ ஒரே கேம்ல வந்து 30 பாயிண்ட்ஸ் விளையாடுவோம். நீங்க அப்படி இருந்தா 1 to 30 மேக்ஸிமம் கோல்டன் பாயிண்ட் 13 கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க பெஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னா 3, அப்புறம் இங்க வந்து 21 15 நியூ ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஓல்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேலிடேஷனும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து அண்டர் 18ங்கிறதுனால பீப்புள் ஷுட் பி பார்ன் ஆஃப்டர் ஆர் பிஃபோர், நீங்க எது வேணா சூஸ் பண்ணலாம். பட் இங்க வந்து நான் ஆஃப்டர் சூஸ் பண்றேன். ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா 2000 இப்போ 20
ஓகே 8 2008க்கு அப்புறமேட்டு அவங்க பிறந்திருக்கணும், அதுதான் கண்டிஷனு. நான் வந்து 1 ஜனவரின்னு வச்சுக்கிறேன் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ அந்த யாரெல்லாம் 2008க்கு அப்புறம் பிறந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் குவாலிஃபை பண்றேன் அண்டர் 18ல. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்தாலும் அது நீங்க அவங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ற டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து ஈவெண்ட் கேட்டகரி பண்ணோடனே நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மற்ற பட்டன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனது பார்க்கலாம். இங்க ரூல்ஸ், அவார்ட், ஸ்பான்சர்ஸ், என்ட்ரி ஃபீ எல்லாமே. ஸோ இப்போ என்னன்னா இது வந்து நீங்க ஃபர்தரா இந்த டோர்னமெண்ட்ல ஏதாவது நீங்க எடிட் பண்ணணும்னா இங்க எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரூல்ஸை வந்து டைரக்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரூல்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா போடுறது வந்து இதுல வந்து நான் ஒரு 2-3 ரூல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ்ல வந்து இதெல்லாம் அவங்க கொடுத்த ரூல்ஸ். சும்மா இப்போ ஒரு சாம்பிளுக்காக கிரியேட் பண்றதுனால இங்க பாருங்க பெஸ்ட் ஆஃப் 3 கேம்ஸ் இந்த பாயிண்ட்ல யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இதை நான் காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்டாவோ இல்லை நீங்க டைப் பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இது வேணா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா ரூல்ஸையும் ஆட் பண்ணிட்டு சேவ் ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது இதாயிடும். ஸோ ஒவ்வொரு பிளேயர் சைன் அப் பண்றப்ப இந்த ரூல்ஸ் வந்து முன்னாடி வரும். அவங்க வந்து சைன் அப் எஸ்ன்னு கொடுத்து எஸ் அக்ரீன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கன்சென்ட் எடுத்துட்டு தான் நம்ம போவோம். ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் வந்து நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரூல்ஸ் இது தெரியல அது தெரியல அந்த மாதிரிலாம் இங்க ஸ்கிப் பண்ண முடியாது. அவங்க கன்சென்ட்டை நம்ம வாங்கிட்டு தான் பண்றோம். சில ரூல்ஸ் நீங்க பாப்அப் பண்ணணும்னா அதை ஹைலைட்டும் பண்ணிக்கலாம் தேவையான மாதிரி. அப்புறம் அவார்ட்ஸ்ல வந்து இந்த ஒரு கேட்டகரிக்கும் என்னென்ன அவார்ட்ஸ். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னருக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து எக்ஸாம்பிள் ருபீஸ் 10,000 இல்லை ஒரு 5,000 இது வேணா நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு 5,000 நான் போடுறேன். வின்னருக்கு வந்து ஒரு 5,000. ஓகே ஐஎன்ஆர் நீங்க போடணும். ஐஎன்ஆர் யா கரெக்ட் ஐஎன்ஆர். அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு வந்து ஐஎன்ஆர் ஒரு 3,000 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல வந்து நீங்க ஒன்னு தேர்டு ஃபோர்த்துன்னு தனித்தனியா கொடுக்கலாம். இல்ல இதுல சம்டைம்ஸ் அது மாதிரி இந்த டீம் ஈவெண்ட்டுக்கு வந்து தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் கரெக்டா இருக்கும். செமிஃபைனலிஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு கேஷ் ப்ரைஸோ மெடல் சர்டிஃபிகேட் ட்ராஃபி இது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். எது வேணுமோ அது அப்ளிகபிள் செலக்ட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். ஸோ ஐஎன்ஆர் இது வந்து ஒரு 2,000 வச்சுக்கலாம். ஆட் அவார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கான அவார்டு இங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணனா இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு போகும். இங்க எங்கேயுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைசரா. ஸோ அப்புறம் ஸ்பான்சர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்பான்சர் வந்து ஒரு டைட்டில் ஸ்பான்சர் இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு டைட்டில் ஸ்பான்சர் நேம் வந்து சும்மா இப்போதைக்கு பூர்விகா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். பர்பஸ்ஃபுல்லா ராங்கா டைப் பண்றேன். ஸோ தட் வி டோன்ட் ஹவ் இது. அப்புறம் அவங்களுடைய லோகோ எதா இருந்துச்சுன்னா அவங்க ஸ்பான்சரோட லோகோ ஒரு எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். போட்ட உடனே என்ன ஆகும்னா இந்த ஸ்பான்சர்ஸும் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஃபீ. இந்த என்ட்ரி ஃபீல வந்து இப்போதைக்கு 2 இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்க என்ட்ரி ஃபீ தனியா வச்சுக்கலாம். இல்ல ஆல் கேட்டகரி வேணா ஆல் கேட்டகரி வச்சுக்கலாம். இதுல ஒரு கேட்டகரினால ஒரு கேட்டகரி வருது. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் என்ட்ரி ஃபீ வந்து ஒரு 500 வச்சுக்கோ. 500 அப்படின்னு ஒரு ஆட் ஃபீ கொடுத்துட்டோம்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபீ ஆட் ஆயிடும். ஃபீ மோட் அதுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுடைய ஃபீ மோட் நீங்க எப்படி வாங்க நெட் பேங்கிங்கா கியூஆர் கோட் இருந்தால் கியூஆர் கோட் வச்சுக்கலாம். இல்லை நெட் பேங்கிங்னா உங்க பேங்க் நேம் டீடைல்ஸ் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கேஸ்ல ஒரு கியூஆர் கோட் ஐடியில வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து சும்மா ஒரு டம்மியா கொடுக்குறேன். அப்புறமேட்டு என்னோட கியூஆர் கோடை வந்து நான் என்னோட இதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கியூஆர் கோடு எக்ஸாம்பிள் வந்து இதுதான் கியூஆர் கோட் வச்சுக்கோங்க. சும்மா கியூஆர் கோட். ஸோ இதுதான் என்னோட கியூஆர் கோட்னு வச்சுக்கோங்க. இந்த கியூஆர் கோடை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஆட் பேமெண்ட் மோட் கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இது வந்துருச்சு. இப்போ நம்ம டோர்னமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பப்ளிஷ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து இந்த ஃபுல் ஆப் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து பேபிள் வந்து 0 தான் காட்டும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துடலாம். பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பேக் எண்ட் நடந்த மாதிரி அதுவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடும். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பட்டன்ஸையும் ஆக்டிவேட் ஆனது நீங்கள் பார்க்கலாம். இந்த பட்டன்ஸ்லாம் டீஆக்டிவேட்டடாக இருந்துச்சு. நீங்கள் பப்ளிஷ் பண்ணோன்னே இது வந்துடும். நீங்கள் ஷேர்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரோசல் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இது நீங்கள் டைரெக்டாக போய் உங்களுடைய சோஷியல் மீடியாலேயோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயோ நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சும்மா நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ வாட்ஸ்அப்ல வந்து என்ன ஆயிடுச்சு என்னுடைய டோர்னமெண்ட் டீடைல்ஸ் வந்து ஷேர் ஆயிடுச்சு. போயிட்டு சென்ட்
பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணா என்ன ஆகுது? சேவ் பண்ண உடனே இங்க சேவ் ஆயிடுச்சு. இது இங்க வந்து நீங்க உங்க குரூப்ஸ்லயோ ஃபேஸ்புக்லயோ ஷேர் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்கு. இப்போ இன்விடேஷனை ஷேர் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய இப்போ இதுக்கப்புறமேட்டு அதை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ளார வந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் யார் யார் வந்து இங்க ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, சாரி என்ட்ரிஸ் போட்டிருக்காங்கிறது இங்க வந்துருங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளேயர் இங்க போட்டாருன்னா அந்த பிளேயரோட டீட்டெயில்ஸ் இங்க வந்துடும். நீங்க அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி ஒரு கன்ஃபார்ம் லொகேஷனுக்கு போயிடும். சரி, இங்க இருந்து நீங்க பிளேயர்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுத்துடலாம். இங்க இருந்து இன்வைட் பண்றோம். நீங்க இது மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து உங்களோட ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பனா இருக்கும். ஸோ அங்க இருந்தே நீங்க வந்து ஸோ நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் உங்க டவுன்லோட் பண்ணதை சர்ச் பண்றது அந்த மாதிரிலாம் இல்லை. ட்ராக் ஆப்குள்ளார வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஷேரை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இங்க இருந்தே நீங்க உங்களால ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு அந்த டோர்னமெண்ட் டேவோட ஃப்ளோவை ஒரு 2 பிளேயர் நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்றேன். பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது எப்படின்னா என்னென்ன ஃபீச்சர் மட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க கோட்ஸை டைரக்டா அந்த டோர்னமெண்ட் டேல போய் அலோகேட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோட் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். கோட் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோட் நம்பர் 1 அதுக்கப்புறமேட்டு வந்து கோட் நம்பர் 2 இல்லை வெறுமனே ஜஸ்ட் நீங்க 2ன்னு வச்சிங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா முன்னாடி வரப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா கோட் 2 அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ கோட் 1 கோட் 2 வந்துச்சு, சேவ் கோட் கொடுத்தீங்கன்னா இது வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த கோட் வந்ததுக்கு அப்புறம் பிளேயர்ஸ் இருக்காங்க. டிரா வந்து இதுலயே கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார போயிட்டு பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா கிரியேட் டிராவ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்கா டிராவ் கிரியேட் பண்ணுவோம். நம்ம பிளேயர் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை பார்த்துருவோம். இதுக்கப்புறம் ஸ்கோரர்ஸ். நான் வந்து மல்டிபிள் பிளேயர் என்ன ஒரே ஒரு மேண்டேட்டரி கண்டிஷனா ஸ்கோரர்ஸ் எல்லாருமே அவங்க 18 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கறதான் பிடபிள்யூஎஃப் ரூலுங்கிறதுனால நம்ம ரேக் ஐடி வச்சிருக்கோம். அவங்க எல்லாருமே ஒரு மெயில் ஐடி வச்சிருப்பாங்க. நாங்கள் இருப்பாங்க. அந்த மெயில் ஐடி வச்சு அவங்க ரேக் ஐடி கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஐடியே நீங்க இங்க போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்ஏகே, இப்போ எக்ஸாம்பிள் எம்ஒய், இது சியா தான் இருக்கு, கோச்சா தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, பிளேயராகவும் இருக்கலாம். சியா இருந்தா பெட்டர். ஸோ சி போட்டிங்கன்னா C0912 சும்மா நான் சர்ச் பண்றேன். யாராவது இருந்தாங்கன்னா அந்த அவங்களுடைய ஐடியை போட்டு இங்க நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ அந்த அந்த அதுவும் நான் இப்போ அவங்களே டேக் பண்ணி கொண்டு வரேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரர்ஸ் பார்த்துட்டோம். ஸ்டாண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சு வர எப்படி பண்றாங்கன்னா அதுல இந்த இடத்துல காட்டுறேன். அப்புறம் அப்டேட்ஸ். இந்த பிட்வீன் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய அப்டேட்ஸ் அனுப்போம். எக்ஸாம்பிள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ப்ளீஸ் பி இன் த அரேனா பிஃபோர் 8 AM அப்படின்னு நான் சொன்ன உடனே என்ன ஆகும்னா இது வந்து நீங்க ஒரு தடவை வாட்ஸ்அப்ல போய் தனித்தனி குரூப்புக்கும் தனித்தனி இதுலயும் இண்டிவிஜுவலுக்கு அனுப்ப தேவையில்லை. இங்க அனுப்பிச்சிங்கன்னா யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ யாரெல்லாம் இந்த டோர்னமெண்ட்ல இன்வால்வ் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் போய் சேர்ந்துடும் இந்த ஆப்லயே. இதுக்கப்புறம் நீங்க போட்டோஸை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க வந்து கேமரா ஓப்பன் பண்ணி கேன் அப்லோட் போட்டோஸ், கேன் அப்லோட் வீடியோஸ். லைவ் ஸ்ட்ரீமிங்கும் நம்ம லைவ் ஸ்கோரிங்கும் டோர்னமெண்ட் டே ஸ்கோரிங் அப்போ பார்ப்போம். தேங்க்யூ.